வணக்கம் நண்பர்களே. கூலி படம் பார்த்துட்டோம். கூலி படம் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆமா, கூலி தான் பார்த்தோம். ஓட்டோட ஆடியோ லான்ச்சோ பிரஸ் மீட்ல தான் அர்ச்சனா சொல்லியிருப்பாங்க. பெரிய படத்துக்கு ஹைப்பு தேவையில்ல, அது படத்தையே கெடுத்துருது. அது உண்மைதான் நினைக்கிறேன். ஏன்னா அது லோக்கி பிலிம்னாலே அது எக்ஸ்பெக்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆயிருது. லியோ மாஸ்டர்லாம் நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பி இருந்தாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி அந்த படம் ஒரு டாக்கா ஓரளவு நல்லா இருந்துச்சு, மேக்கிங்காவும் ஓரளவு நல்லா இருந்தது. கூலியை பத்தி நான் ஒரே லைன்ல சொல்லணும்னா, ஒரு நீளமான கோடு, கோட்டுக்கு மேலேயும் எதுவும் இல்லை, கீழேயும் எதுவும் இல்லை. ஓப்பன் பண்ண ஆர்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னா பண்ணியிருக்காங்க. எடுத்த கதையை கரெக்டாக எழுதியிருக்காங்களான்னா எழுதியிருக்காங்க. கொடுத்த ஆக்டர்ஸ் ஓகேவான்னு கேட்டால் ஓகே தான். எல்லாமே ஓகேவா இருந்து ஏன் ஃப்ளாட்டாக தெரியுதுங்கிறது வேற யாரும் ரிவ்யூ கூட இன்னும் பார்க்கல. மேபி என்னோட ஒப்பீனியன் டிஃபர் ஆகலாம். உங்களுக்கு எப்படி தோணுச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். மியூசிக்கும் அப்படிதாங்க. தனியா கேட்கறப்ப எல்லாமே மியூசிக் செம்மையா இருந்துச்சு. அந்த ஒரு 2 சாங்கு ஒரு பிஜிஎம் தவிர வேற எதுவுமே எடுத்து கொடுக்கல. உபேந்திராலாம் அவங்க ரூமுக்கு பக்கத்துல போகும்போது சைலண்டா இருங்கலாம் பில்டப் கொடுக்குறாங்க. ஆனா அந்த அளவுக்கு எதுக்கு அந்த பில்டப்னே புரியல. அமீர் கான் எதுக்கு வந்தாருன்னே தெரியல. எதனால இப்படி சொல்றேன்னா, அவங்களால இந்த கதையில எந்த மாற்றமும் ஏற்படல, ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ணல. இப்போ ஒரு கேரக்டர் உள்ள வருதுன்னா என்ன அர்த்தம்? அந்த கேரக்டர் உள்ள வந்து அது கதையில ஒரு இம்பாக்டையோ இல்ல ஒரு மாற்றத்தையோ ஏற்படுத்தினாதான் அந்த கேரக்டருக்கான வேல்யூ அங்க அதிகம். இங்க 2 பேருமே எந்த இம்பாக்டுமே பண்ணலையே. நான் இந்த கூலிக்கு என்ன மார்க் கொடுப்பேன்னா, ஒரு 10க்கு ஒரு 6 கொடுக்கலாங்க. சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், நாகார்ஜுனா, ஷோபின் இவங்க 5 பேர் பாத்தீங்கன்னா, இவங்க 5 பேரால கதையில ஒரு மாற்றம் இருந்தது, ஒரு இம்பாக்ட் இருந்தது. பட் மத்த யாராலையுமே அந்த கதையில எந்த ஒரு நகரும் இல்லை. அதுதான் உண்மை. உங்களுக்கும் அப்படி தோணுச்சாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு மூவி ரிவ்யூல சந்திப்போம். பை.